அனைவருக்கும் வணக்கம். ரிட்டன் கிஃப்ட் மேக்கிங் எங்கள் யூடியூப் சேனலோட மேக்கிங் வீடியோ. எனக்கு ஒரு கஸ்டமைஸ் ஆர்டரு இது. இந்த கஸ்டமைஸ் ஆர்டரில் வந்து எனக்கு ஒரே ஒரு பீஸ் சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இயரிங்கும் வைக்கிற மாதிரி, அப்புறம் பேங்கிள்ஸும் வைக்கணும், அதுக்கப்புறம் ரிங்கும் வைக்கணும், செயினும் வைக்கணும் அப்படின்றாங்க. பட் நான் ஒரு சாரீ பாக்ஸை எடுத்து அதில் வந்து செயின் வைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த லிட்லேயே மேலே இருக்குது பாருங்கள், செயின் வைக்கிற ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அதை மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இயரிங் வைக்கிறதுக்கும் பேங்கிள் வைக்கிறதுக்கும் ரிங்கு வைக்கிறதுக்கும் தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்து அதுக்கு என்னென்ன ஒர்க் கொடுக்கணுமோ அந்த ஒர்க்கெல்லாம் நான் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே நாங்கள் வெல்வெட்டில் தான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து எங்கள் மேக்கிங் வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பாக்ஸு உங்களுக்கு செய்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது வேலைவாய்ப்புக்கு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக இது உதவும். நல்ல ப்ராடக்ட்டு. எங்களோட யூடியூப்பில் போடுற அத்தனை வீடியோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நான் இயரிங்கு, ரிங்கு அண்டு பேங்கிள் எல்லாத்துக்குமே வந்து நான் இதை மாதிரி கம் போட்டுக்கிட்டு காய வைக்க போகிறேன். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டரில் உங்களுக்கு பாக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் அதில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸோட ப்ரைஸு பார்த்திங்கன்னா 650 650 ரூபா. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி மதுரை ஹேண்டிகிராஃப்ட். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்கிட்ட நான் எக்ஸட்ரா ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன்ற உங்களுக்கு தெரியும். அதோட மேக்கிங் வீடியோ எல்லாமே நான் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3லேயும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏற்கனவே வந்து ரிங்கில் வந்து கம் போட்டு வச்சுருந்தேன், அதனால் அதை ரெடி பண்ணிக்கிட்டேன். எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் மேக்கிங் வீடியோ நிறையா அப்டேட் பண்ணுவேன். இப்போ நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நல்லா வந்து கம் போட்டு கொஞ்சம் காய விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட இது வந்து இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். காய வச்சிங்கன்னா எவ்வளோ குயிக்காக விட்டுதுன்றதை பாருங்கள். அப்படி வச்ச உடனே டக்குன்னு ஒட்டிக்கிறோம். அதனால தான் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் வீடியோவில், நல்லா காய விடுங்க அப்படின்ட்டு. இப்போ இயரிங்கு ஃபுல் டைட் ஆகிடுச்சு. நானும் லைட்டாக செக் பண்ணி எல்லாம், அதாவது பொசிஷன் லைட்டாக கிராஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரிங்கு வைக்க போகிறேன். இந்த ரிங் டைப் வைக்கும்போது சில பேருக்கு ஸ்பேஸ் வந்து பெருசாக பிடிக்கும், சில பேருக்கு சிறுசாக பிடிக்கும். ஏன்னா அவங்க எப்படி டைப் ரிங்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து நல்லா வந்து கம் போட்டு டைட் பண்ணி ஒட்டிடுவேன். நடுவில் இருக்க ரெண்டுமே லைட்டாக மூவிங்கில் தான் இருக்கும், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து நான் பார்ட்டாக பிரிக்கிறேன். அது ஒரு பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். மேலே வந்து பேங்கிள் வைக்கிறதுக்காகவும்
இப்போ ரிங்கு இருக்கு இல்லையா, இந்த ரிங்கு வைக்கிற மாதிரியும் இப்போ அதை வந்து நான் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு எடுத்து கம்மு போட்டு லைட்டாக காய வச்சு எடுத்து உடனே ஒட்டுறேன். ஆனால் காய வைக்கணும். உடனே வச்சு அது முடிஞ்சளவு எவ்வளோ நேராக வைக்க முடியுமோ அவ்வளோ நேராகவே வச்சு அப்புறம் அந்த ரிங்கு ஒரு பார்ட்டாகவும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேறு ஏதாவது பொருள் வச்சுக்கிறதுக்கு ஒரு பார்ட் வேணுன்றனால இப்படி அந்த ரிங்கு வந்து தனியாகவும் இதுவும் தனியாகவும் நான் வச்சுக்கிட்டேன். அதவே 2 பார்ட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் கம் போட்டுட்டு இப்போ டைட் பண்ணியிருக்கேன். டைட் பண்ணதுலேயே உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போ நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நடுவில் இருக்க லூஸ்லேயே இருக்கும். மேலேயும் கீழேயும் நல்லா டைட்டாக அமுக்கி ஒட்டி விட்றேன். நடுவில் இருக்க வேண்டுறதுக்கு நான் லூஸ் வச்சுக்கிட்டு அது மணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேங்கிள் வைக்கிறதுக்கு மேலே 2 இது ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். தொடர்ந்து எங்களோட வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இயரிங்கும் ரிங்கும் பேங்கிள்ஸ் வைக்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டதுனால கஸ்டமைஸில் நான் பண்ணிட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.